பெர்லிஸ் மாநிலத்தில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் மந்திரி பசார் முகமது ஷுக்ரி ரம்லி பதவி விலகியுள்ளார். உடல்நிலை காரணமாக தன்னார்வ அடிப்படையில் தாம் அம்முடிவுக்கு வந்திருப்பதாக அவர் அறிவித்தார். முன்னதாக பெர்லிஸ் ராஜா துவாங்கு ஷைட் சிராஜுடின் ஜமாலுலாயிலிடம் அவர் பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்தார். சங்லங் சட்டமன்ற உறுப்பினருமான 64 வயது ஷுக்ரி ரம்லி 2022 பொதுத் தேர்தலில் பெர்லிஸில் 15 சட்டமன்ற தொகுதிகளில் 14 பெரிகத்தான் நேஷனல் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிய பிறகு அம்மாநிலத்தின் 10வது மந்திரி பசாராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே ஷுக்ரி ரம்லியின் பெரும்பான்மை குறித்து வதந்திகள் கிளம்பின. அதாவது பாஸ் கட்சியின் 9 சட்டமன்ற உறுப்பினர்களில் 3 பெர்சத்துவின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் கூட்டு சேர்ந்து ஷுக்ரி தலைமைக்கான ஆதரவை மீட்டுக் கொண்டதாக கூறப்பட்டது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் ஷுக்ரி உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் திடீரென சம்பந்தப்பட்ட 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக நேற்று காலை அக்கட்சியின் தலைவர் டத்தஸ்ரீ அப்துல் ஆடி ஆவாங் அறிவித்தார். கட்சி தாவல் சட்டத்தின்படி சூப்பிங், பிந்துங், குவார் சஞ்சி ஆகிய 3 தொகுதிகளும் காலியானதாக சட்டமன்ற சபாநாயகர் ருசேலி ஐசான் அறிவித்தார். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி 5 ஆண்டு கால முழு தவணை முடிய 2 ஆண்டுகள் இருக்கும் போது இடைத்தேர்தலை நடத்த தேவையில்லை. என்றாலும் மாநில அரசியல் நிலைத்தன்மைக்கு அந்த இடைத்தேர்தல்கள் முக்கியம் என்பதால் அங்கு இடைத்தேர்தலை நடத்துமாறு தேர்தல் ஆணையத்திற்கு தாம் கோரிக்கை வைக்கப் போவதாக ருசேலி தெரிவித்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.